ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 9 பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் 9. ஸ்ரீ பகவானுவாச்ச கதம் கஷ்யப தாயாதா பும்சல்யாம் மயே சங்கதா விஸ்வாசம் பண்டிதோ ஜாத்து காமினேஷு ந யாதிஹி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ பகவான் உவாச்ச, மோகினி மூர்த்தியின் உருவிலிருந்த பகவான் கூறினார். கதம், அதெப்படி, கஷ்யப தாயாதா, நீங்கள் எல்லோரும் கஷ்யப முனிவரின் சந்ததியாவீர்கள். பும்ஸ்டல்யாம், மனிதரின் மனங்களை சலனமடைய செய்யும் ஒரு பெண்ணிடம், மயி, என்னிடம், சங்கதா, என்னுடைய சகவாசத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். விஸ்வாசம், பண்டித, கற்றவர்கள், ஜாது, எந்த நேரத்திலும், காமினிஷு, ஒரு பெண்ணிடம், ந, ஒருபோதும், யாதி, நிகழ்கிறது, ஹி, உண்மையில். டிரான்ஸ்லேஷன். மோகினி வடிவத்திலிருந்த பகவான் கிருஷ்ணர் அசுரர்களிடம் இவ்வாறு கூறினார். கஷ்யப முனிவரின் மைந்தர்களே, சாதாரண ஒரு பெண் நான். என்னிடம் உங்களுக்கு எப்படி இவ்வளவு நம்பிக்கை ஏற்பட்டது? அறிவுள்ளவன் ஒருபோதும் ஒரு பெண்ணிடம் நம்பிக்கை வைக்க மாட்டான். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். சிறந்த அரசியல்வாதியும் அறநெறி உபதேசகருமாகிய சாணக்கிய பண்டிதர் பின்வருமாறு கூறியுள்ளார். விஸ்வாசோ நைவ கர்த்தவ்யக ஸ்ரீஷு ராஜகுலேஷு ச. அதாவது, ஒரு பெண்ணிடம் அல்லது ஒரு அரசியல்வாதியிடம் ஒருபோதும் நம்பிக்கை வைக்காதே என்பதே அந்த ஸ்லோகத்தின் பொருளாகும். இவ்வாறாக ஒரு பெண்ணைப் போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்த முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை அவளிடம் வைக்கக்கூடாது என்று அசுரர்களை எச்சரித்தார். கவர்ச்சியான ஒரு பெண்ணாக அவர் தோன்றியிருப்பதே அசுரர்களை ஏமாற்றுவதற்காகத்தானே. அப்படி பகவான் மோகினி மூர்த்தியாக தோன்றியிருப்பதன் நோக்கத்தை மறைமுகமாக வெளிப்படுத்தும் வகையில் கஷ்யபரின் புதல்வர்களிடம் மோகினி இவ்வாறு கூறினாள். இதெப்படி, நீங்கள் அனைவரும் பெரும் முனிவர்களுக்கு பிறந்தவர்கள். இருந்தாலும் தந்தையாலோ அல்லது கணவனாலோ பாதுகாக்கப்படாமல் இங்கும் அங்கும் சுற்றித் திரியும் ஒரு பெண்ணிடம் எப்படி நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்கள்? பொதுவாக பெண்களையே நம்பக்கூடாது. மேலும் இப்படி சுற்றித் திரியும் ஒரு பெண்ணை பற்றி என்னவென்று சொல்வது? இந்த விஷயத்தில் காமினி என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். பெண்கள், குறிப்பாக அழகிய இளம் பெண்கள், ஒரு ஆணின் மறைந்துள்ள காம ஆசைகளை தூண்டி விடுகின்றனர். ஆகவே மனு சம்ஹிதைக்கேற்ப ஒவ்வொரு பெண்ணும் அவளது கணவனாலோ அல்லது அவளது தந்தையாலோ அல்லது அவளது வயது வந்த மகனாலோ எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும். அத்தகைய பாதுகாப்பு இல்லை என்றால் பெண்ணொருத்தி துஷ்பிரயோகம் செய்யப்படுவாள். உண்மையில் ஆண்களால் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதையே பெண்கள் விரும்புகின்றனர். ஆனால் ஒரு ஆடவனால் பெண்ணொருத்தி துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட உடனேயே அவள் ஒரு பொதுவான வேசியாகி விடுகிறாள். இது பரமபுருஷ பகவானாகிய மோகினி மூர்த்தியால் இங்கு விவரிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 9 பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் 9 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.